தன்னையே பெரும் தலைவராக கருதி கொண்டிருக்கிற விஜய்க்கு இருக்கக்கூடிய தலைக்கணம், அவர் கட்சிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அகம்பாவம்லாம் இந்த கூட்டணியை அமைப்பதற்கு மிகப்பெரிய இடையூறாக தான் இருக்கும். தன்னை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒத்துக்க மாட்டாங்க. 10 தோல்வி பழனிசாமின்னு பாராட்டுறாங்க பங்காளி எல்லாம் சேர்ந்தவருக்கு. 11 தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாவார். தாவேகா நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற கனவுல அவர் இருக்கார். அவர் எப்படி அதிமுக கூட்டணிக்கு போய் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடியே முச்சந்தியில் நின்று கத்தினாலும் சரி, இல்லை போய் முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில் தியானம் இருந்தாலும் சரி, எதுவும் நடக்க போறதில்லை. இந்த இமேஜ் அரசியலை அவர் டேமேஜ் பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு சராசரி அரசியல்வாதி ஆகிடும். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் முகத்தையெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு யாரையும் பார்க்காமலாம் சனிக்கிழமை வர்றேன்னாரு. 3 சனிக்கிழமை அவரால் தாண்ட முடியல. அதுக்குள்ளேயே அவர் விஜய்க்கு அந்த அரசியல் அறிவு இருக்கா, அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கான்னா அது ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான முயற்சியில் இருக்கார். அப்படி தனியாக கட்சி ஆரம்பிச்சா களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருக்கக்கூடிய சிறப்பு ஆளுமை அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் சார் தான். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ அதிமுகவில் நடக்கக்கூடிய தேவர் ஜெயந்தி நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிட்டத்தட்ட 72 எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதுலேருந்து அவர் கூடவே பயணிக்கக்கூடிய செங்கோட்டையன் அதிமுகவில் என்ன தலைமை மாறினாலுமே அந்த தலைமைக்கு விசுவாசத்தோடு இருக்கக்கூடிய ஆள் அப்படின்னு நம்ம செங்கோட்டையனை கண்டிப்பாக சொல்லலாம். அப்படி இருக்கிறவர் கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறீங்க? செங்கோட்டையன் அவர்கள் எந்த அளவிற்கு அதிமுகவிற்கு விசுவாசி என்று சொன்னால், திமுகவிலே அவரை சேர்க்க வேண்டும் என்று பல பேர் முயற்சி செய்தார்கள். அப்படி சேர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்ததற்காக வேண்டி பல கட்டங்களாக அவரை பார்ப்பதற்கு ஆட்கள் கொண்டே இருக்கிறார். அப்போது சட்டப்பேரவையில் அவர் உறுப்பினராகவும் இருக்கிறார். திமுகவினுடைய ஆட்சி இருக்குது. அவர் கலைஞரிடத்திலே போய் பர்சனலாக அவர் கோரிக்கை வைக்கிறார். உங்கள் ஆட்கள் யாருமே என்னை தயவுசெய்து கூப்பிடக்கூடாது, அதுக்கு நீங்கள் கட்டளை எடுங்கிறார். எந்த அளவிற்கு அவர் அந்த கட்சியை நேசித்திருப்பார் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் இது. அதிமுகவிலே இருந்து எத்தனையோ பேர் திமுகவுக்கு மிகப்பெரிய பொறுப்புகளிலே இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்போ இருக்கிற 8 அமைச்சர் எல்லாமே. ஆமாம், சேகர் பாபு, அமைச்சர்கள், ரகுபதி, சேகர் பாபு என்ற ஒரு பெரிய வரிசை இருக்கிறது. ஏவாவேலு எல்லாருமே அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், கொடிகட்டி பறக்கிறார்கள். KKSSR ராமச்சந்திரன், எம்ஜிஆர் காலத்தினுடைய மிகப்பெரிய தலைவர், பல பேர் வந்திருக்கிறார்கள். திமுகவும் அவர்களை அந்த மரியாதையோடு நடத்தி உரிய பொறுப்புகள் வழங்கி அவரை தங்கள் கட்சிக்காரர்களுக்கு மேலாக வைத்து பாதுகாக்கிறாங்க, போற்றுகிறார்கள். அப்படிப்பட்ட வாய்ப்பு இருந்த போதெல்லாம் தவிர்த்தவர் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்னன்னா, சிலுவம்பாளையங்கிற கிராமத்தில் ஒரு சண்டையில், பங்காளி சண்டையில், சொத்து பிரச்சனையில் அடிதடி கொலையாகி ரத்தக்கரையோடு போய் தன்னை காப்பாற்றுங்க, இந்த கேஸிலிருந்து என்னை வழக்கிலிருந்து காப்பாற்றுங்கன்னு ஒருத்தர் போய் முறையிட்டார் செங்கோட்டையன்ட்ட. அப்படி முறையிட்ட ஒரு பேர் தான் எடப்பாடி பழனிசாமி. அவருக்கு பேர் அப்போ வெறும் பழனிசாமி தான். அவர் சிலுவம்பாளையம் பழனிசாமி தான். அவர் அந்த வழக்கிலிருந்து காப்பாற்றி அவரை கிளை செயலாளர் ஆகினவர் அவர் தான். சிலுவம்பாளையத்தில் ஒரு ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்குது. பிரசிடென்ட்டுக்கு நிற்கிறாரு பழனிசாமி. அவருடைய கடந்த கால நடவடிக்கைலாம் தெரிஞ்சனால உள்ளூர்காரன்ட்ட வேலை போகாது, ஓட்டு போடலை. பஞ்சாயத்து தேர்தலில் தோற்றவர். அவர் போய் கிளை செயலாளருக்கான அந்த வாய்ப்பை பெறுவதற்கு வாசலில் நின்ற போதே சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அவருடைய தயவிலே கட்சிக்கு உள்ள வந்தவர். ஒரு புராண கதை சொல்லுவாங்க, வரத்தை கொடுத்தா சிவனே தவிச்சான்னு. யார் தலையில் கை வச்சாலும் அவன் நாசமாக போயிடணும்னு ஒரு வரத்தை கேட்டு கொடுத்தவன் தலைமையிலேயே வைக்க ட்ரை பண்ணதாக ஒரு புராண கதை உண்டு. அந்த கதையை நீங்கள் நேரில் பார்க்க வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி வாழ்க்கை வரலாறு தான் பார்க்கணும். ஏன்னா அவரை 30வது இடத்திலே இருந்த அவரை கொண்டு முதன்மை இடத்திலே கொண்டு சேர்த்தது யார்? சசிகலா அவர்கள் தான் சேர்த்தாங்க. இல்லை, கூவாத்தூரில் நடந்த ஜனநாயக பேரத்திலே ஜனநாயகமே கிடையாது, அந்த கூவாத்தூரில் நடந்த திருவிழாவிலே குலுக்கல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு ஏலத்திலே பரிசு விழுந்தது மாதிரி அவருக்கு முதலமைச்சரானார். அவர் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட முதலமைச்சர் அல்ல. சசிகலாவின் வரலாற்றையே அவர் என்ன செஞ்சார், அந்த அம்மா ஜெயிலுக்கு போனோன்னே
பார்ப்பன அக்ரஹார சிறைக்குள்ளே இருந்து அது 4 ஆண்டு காலம் இருக்கிறதுக்குள்ளேயே ஒட்டுமொத்தமாக சசிகலாவினுடைய அரசியல் வாழ்க்கை முடிச்சு வச்சிட்டார். கொடநாடு எஸ்டேட்டுக்குள்ளே வந்து திடீரென்று மின்சாரத்தை நிறுத்தி அந்த பக்கம் யாரும் போகக்கூடாதுன்னு போலீஸை தடுத்து திடீரென்று அத்துமீறி உள்ளே நுழைகிறார்கள். காவலாளி கொலை செய்யப்படுகிறார். முக்கியமான தஸ்தாவேஜுகள், ரகசிய பிரமாணங்கள், முக்கியமான பத்திரங்கள் எல்லாவற்றையும் கைப்பற்றி சசிகலாவின் அரசியல் வரலாற்றை துடைத்து எறிந்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் நமக்கு தெரியும் டிடிவி தினகரன் அவர் தனியாக புலம்பிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து இவருக்கு முட்டு கொடுத்தா ஓபிஎஸ்ஸை ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. எல்லாரையும் கொண்டு போய் ஒரு முட்டுச்சந்தில் நிப்பாட்டிட்டு அதிமுக ஜெயிக்கும்னா எப்படி ஜெயிக்கும்? காவிரி டெல்டா பகுதியில் வாக்கு சதவீதத்தை குறைக்கக்கூடிய ஆற்றலாவது டிடிவி தினகரனுக்கு இருக்கும்ல. அவர் ஜெயிக்கிற மாட்டாருங்கிறது உண்மைதான். இப்படி ஓபிஎஸ்க்கு ஒரு செல்வா கூட கிடையாது, அவர் பன்னீர்செல்வம் கிடையாது, 0 பன்னீர்செல்வம் கூட சொன்னாங்க. அவரை கொண்டு அவர் ராமநாதபுரத்தில் நிற்கிற போது 3 லட்சம் வாக்குகளை அவரால் பெற முடிகிறது சுயேட்சையா. அதிமுகவினுடைய இரட்டை இலையை பின்னுக்கு தள்ளிட்டாரு. அவர் 3வது இடத்துக்கு தள்ளி டெபாசிட்டை காலி பண்ணி விட்டாரு. அப்ப அரசியல்ல இவரெல்லாம் ஒரு ஆளா என்று யாரையும் நீங்க புறக்கணிக்க முடியாது. அரசியல்ல எல்லாத்துக்குமே ஒரு ஓட்டு தான். இந்த நாட்டையே ஆளக்கூடிய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடிக்கும் ஒத்த ஓட்டு தான், உங்களுக்கும் ஒத்த ஓட்டு தான், எனக்கு ஒத்த ஓட்டு தான். வாக்கு என்று வருகிற போது நாம் எல்லாரும் சமமுடையவர்கள் தான். எல்லாருக்குமே நீண்ட கால அனுபவம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு காலம் ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறது, முதலமைச்சராக இருக்கிற வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. கட்சியை நீங்கள் கைப்பற்றி விட்டீர்கள். அதற்காக இவனெல்லாம் கட்சிக்காரன் கிடையாதுன்னா இப்போ செங்கோட்டையை வந்து எந்த கட்சியில் வச்சிடுறது? இன்றைக்கு மனோஜ் பாண்டியன் என்று சொல்லக்கூடியவர் ஏற்கனவே பிஹெச் பாண்டியனுடைய மகன் வந்து இன்னைக்கு போய் திமுக இணைஞ்சிருக்காரு. அப்போ திமுக இருந்தா அண்ணா திமுக தோன்றுச்சை பற்றி எல்லாரையும் திமுக கொண்டே மறுபடியும் சேர்த்து விட போறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அங்க இருந்தானே எம்ஜிஆரே திமுக தானே வந்தாரு. திமுகவுக்கு திரும்பி போறதுங்கிறது அது அரசியல் பாஷையில சொன்னா தாய் வீட்டுக்கு திரும்பி போறது தானே. கடந்த காலங்களில் காளிமுத்து கட்சி மாறும்போதெல்லாம் அதான் மாதிரி சொல்லுவாரு, நான் என் தாய் வீட்டுக்கு திரும்பி விட்டேன் அப்படிம்பாரு. எத்தனை முறைடா திரும்புவீங்க அப்படின்லாம் கேட்டாங்க அந்த காலகட்டங்களில். பல பேர் அப்படி போயிருக்காங்கல்ல. ஓகே சார், இப்போ இவ்வளோ நாள் வாய் திறக்காத செங்கோட்டையன் வந்து இப்போ பேசுறது வந்து பின்புலத்திலேருந்து வந்து பிஜேபி இயக்குது, இல்லை திமுக தான் இயக்குது, திமுக பி டீம், அந்த மாதிரியான பேச்சுக்கள் வருது இல்லை? அதாவது திமுகவிற்கு பி டீமாக இருப்பதனால தினகரனுக்கு என்ன லாபம், செங்கோட்டையனுக்கு என்ன லாபம், ஓபிஎஸ்க்கு என்ன லாபம், சசிகலாவுக்கு என்ன லாபம்? இப்படி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்கிறாங்க. டிடிவி தினகரனோ ஓபிஎஸ்ஸோ செங்கோட்டையனோ வந்து எதுக்காக திமுகவுக்கு பிடிஎம்மாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? திமுக அவர்கள் எம்எல்ஏ ஆகுச்சா, மந்திரி ஆகுச்சா? அவர்கள் இன்றைக்கு அடைந்திருக்கக்கூடிய செல்வாக்கு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம், புகழ், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்தஸ்து எல்லாவற்றையும் தந்தது அதிமுக தான். அதிமுக அந்த அதிமுகவில் எங்களையும் சேர்த்துக்கொள்ளுங்க, என்னங்க எங்களையும் சேர்த்துக்கங்க, எங்களையும் அங்கீகரிங்க என்று தானே அவங்க போராடுறாங்க. அவங்க எப்படி திமுகவுக்கு போறதுனா தான் அன்வர் ராஜா மாதிரி ஒரே நாளில் போய் திமுக சேர்ந்துடலாம்ல, மனோஜ் பாண்டிய மாதிரி சேர்ந்துடலாம்ல. என்ன சேர்க்க மாட்டேன்னு யாரையும் சொல்லியிருக்காங்களா? வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா? மதிமுக காரங்களுக்கு தான் திமுக தடை விதிச்சிருக்கு. நாங்கள் கூட்டணியில் இருக்கிற போது நீங்கள் குறுக்கு வெட்டவரெல்லாம் வரக்கூடாது யாரும் அப்படி சேர்த்துருக்கு. இல்லைன்னா மல்லை சத்யா திமுகவில் சேர்ந்துருப்பாரு. திமுகவிற்கு யாரும் வந்து கூட்டணி கட்சிக்காரர்களை சேர்க்க மாட்டோம். இப்போ டிடிவி தினகரன் கூட்டணி கட்சியில் இருக்காரு திமுகவில் இல்லையே, யாரோடைய அவர் தனித்து தானே அவர் இருக்கார். அதனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா தன்னுடைய பொதுச் செயலாளர் பதவிக்கு ஆபத்து வந்துவிடும், தன்னுடைய இருப்பை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாரே தவிர கட்சியை காப்பாற்றவோ ஆட்சியை பிடிக்கவோ அவர் தயாராக இல்லை. அதான் அவருடைய பிரச்சனை. இல்லை சார், இது வந்து இவங்க வந்து அதிமுக வந்து பிஜேபி அதிகமாக கையாளுது, மேலே வழக்குகள் நிறையா இருக்குது, அதனால் வந்து இந்த பிரச்சனையை வந்து நிண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது பிஜேபி தான் அப்படின்ற ஒரு பார்வையும் சொல்லப்படுது. இல்லை, அதாவது இப்போ நீங்கள் நானும் அடிச்சுக்கிறோம், நம்ம 2 பேரும் சமரசமாக போகிற வரைக்கும் 3வது ஆளுக்கு விலக்கி விடுற வேலையே கிடையாது. நீங்கள் என்னையை தாக்க முயற்சி பண்ணுறீங்க அல்லது உங்களை நான் தாக்க முயற்சி பண்ணுறேன்னா 3வது ஆளுக்கு வேலை வந்துடுது. அது அதிகாரமிக்க காவல்துறையாக இருந்துச்சுன்னா பாப்பா 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷன் வந்து உட்கார்ப்பாங்க. அப்போ இந்த கட்ட பஞ்சாயத்துக்குள்ளே பாஜக வந்தது உண்மை என்றால் அந்த கட்ட பஞ்சாயத்தை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பு தந்தது யார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக பின்னாடி இருக்குங்கிறது எல்லாருக்குமே வெளிச்சமான விஷயம் தான், அது ஒன்றும் ரகசியம் கிடையாது. அதாவது அதிமுகவில் இத்தனை அணிகள் இருக்குல்ல, டிடிவி அணி இருக்குது, ஓபிஎஸ் அணி இருக்குது, எல்லா அணியும் இருக்குல்ல, அத்தனை அணிகளும் வந்து பாஜகவோடு முரண்படவே இல்லையே. சசிகலா ஒரு அறிக்கை அதிமுக இப்படி சிதைந்து சின்னாபின்னம் ஆகி உடைந்து கிடப்பதற்கு ஒற்றை காரணம் பாஜக தானே ஒரு அறிக்கை விட முடியுதா? என்னை ஜெயிலுக்கு அனுப்புனதே இவங்க தான் அப்படி சொல்ல முடியுமா? உண்மையை தான் சொல்ல முடியலையே. முடியாது, நம்மை போன்றவர்கள் சொல்ல முடிகிறது.
ஏன் சசிகலானால சொல்ல முடியலன்னா பல ஆயிரம் கோடி சொத்து இருக்கு, மறுபடியும் பறிச்சிருவாங்க, மறுபடியும் ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க. மடியில கடன் இருக்கிறது, வழியில பயம் இருக்கிறது. அவரால் சொல்ல முடியல. டிடிவி தினகரன் பாஜகவோட கூட்டணி போகலான்னு கடந்த காலத்தில் கேட்டபோது என்ன சொன்னார், நான் ஏங்க நடுராத்தில் சுடுகாட்டுக்கு போறேன்னு கேட்டார். இப்போ சுடுகாட்டில் முழு நேர வேலையில் இருக்காரு. ஓபிஎஸ் ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்த போது பாஜக கொடுத்த டைலாக் அப்படியே பேசினார். ஒசாமா பின் லேடன் உள்ள வந்துட்டார். ஒசாமா பின் லேடனுக்கும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு என்ன சம்பந்தம்? அப்போ இஸ்லாமிய விரோத போக்கை கையாளுவதற்கு பாஜகவினுடைய குரலாக டப்பிங் வாய்ஸாக தான் அவர் ஓபிஎஸ் பேசினார். இன்னைக்கு பாஜகவை நம்பிய ஓபிஎஸ் நிலை என்ன? இப்போ எல்லாருடைய நிலைமையுமே ஒரே நிலைமை தான். செங்கோட்டையன் நிலைமை, எல்லாருமே முட்டுச்சந்திரன் நிற்கிறாங்க. எல்லாருடைய அரசியல் வாழ்க்கையுமே ஏறத்தாழ அடுத்து செல்லுபடி ஆகாத இடத்தை நிற்கிறது. இப்போ நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, தன் மகன் வயது இருக்கக்கூடிய விஜயினுடைய தாவேகாவினுடைய கதவுகள் திறக்காதா என்று காத்திருக்க வேண்டிய நிலைமை ஓபிஎஸ் போன்ற பெரிய 3 முறை இடைக்கால முதலமைச்சராக இருந்தவருக்கு வந்துருச்சு. இந்த நிலைமையில் இருக்கு. விஜய்க்கு அந்த அரசியல் அறிவு இருக்கா, அனுபவத்தை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சாமர்த்தியம் இருக்கான்னா அது ஒன்றும் கிடையாது. சுற்றி இருக்கிறவன் பூராமே அறவேக்காடாக இருக்கான். கட்சி நடத்தக்கூடிய அரசியல் அனுபவம் மிக்கவன், எப்படி பொதுக்கூட்டம் நடத்தணும், 41 பேர் நெரிசலில் செத்த பின்னாடி தான் 4 போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு, ரிட்டையர்டான போலீஸ் அதிகாரிகளை கூப்பிட்டு தொண்டரணி எப்படி அமைக்கிறதுன்னு கேட்குறேன். தொண்டரணி அமைக்கிறதுக்கெல்லாமா ஒருத்தர் 41 பேர் உயிரை பறி கொடுக்கணும்? நம்ம ஏறத்தாழ ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான மரணம் நடந்திருக்குதுல்ல. விக்கிரவாண்டியில் செத்து போயிருக்காங்க, மதுரை மாநாட்டில் இறந்துருக்காங்க. இது சாவு ஒழுகாத நாளே கிடையாது. கூட்டம் கூட்டுறங்கிற பேரில் ஏகப்பட்ட சாவு. சார், இப்போ செங்கோட்டையன் இதை நான் முறைப்படி நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன் அப்படின்றத இப்போ சார், ஏன்னா ஓபிஎஸ் நீதிமன்றம் போனவங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. இப்போ வர நீதிமன்றம் போயிட்டே இருக்குது, நிறைய செலவு பண்ணியிருக்காரு. இப்போ செங்கோட்டையன் நான் நீதிமன்றம் வழியாக போகிறேன்றது, இந்த தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறன்றது, அது எப்படி சார் பார்க்குறீங்க? நீதிமன்றத்துக்கு போவதனால வாய்தா தான் வாங்க முடியும். தீர்ப்பு வாங்குறதுக்குள்ளே வயசாயிரும். ஏற்கனவே எல்லாருமே முதிர்ந்த வயதுக்காரர்கள். ஓபிஎஸ் போய் என்ன, ஏற்கனவே சசிகலா கூட நான் தான் பொதுச் செயலாளர்னு வழக்கு போட்டிருக்காங்க. ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சியில் மாண்புமிகு அம்மா சின்னம்மா தியாக தலைவி பொதுச் செயலாளர் அறிக்கைன்னு அவங்களே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வழக்கு இருக்கான், இவர் பொதுச் செயலாளர் கிடையாதுங்கிறாங்க. ஊடகத்தில் அவர்களுக்கு தேவைப்படுகிற ஊடகத்தில், அவர்களின் ஊடகத்தில் அவங்களே பொதுச் செயலாளர் சொல்லிக்கிறாங்க. இப்போ எல்லாருமே நான் தான் அதிமுகன்னு சொல்கிறாங்க. மக்கள் மன்றம் இதை பார்த்து கொண்டிருக்கிறது. மக்களை அணி திரட்டாமல் அல்லது கட்சிக்காரனை அணி திரட்டாமல் நீதிமன்றத்தில் நிற்பதனால ஒரு உட்கட்சி விவகாரத்தை எப்படி தேர்தல் ஆணையமோ நீதிமன்றமோ தீர்க்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எம்ஜிஆர் முரண்பட்டார் திமுகலன்னா, அவர் நீதிமன்றத்துக்கு போனார், நான் தான் திமுக சொன்னார். தனியாக மக்கள் சக்தியை உருவாக்கி அவர் கட்சியில் நிரூபித்தார். வைகோ முரண்பட்டார்னா தனியாக கட்சி தான் ஆரம்பிக்க முடியும். ஒரு காலத்தில் அவரும் தான் சொன்னார், அறிவாலயத்தை கைப்பற்றுவேன், திமுக நான் தான் திமுக ஒரிஜினல் திமுகன்னு சொல்லி பார்த்தார். நடைமுறையில் அது சாத்தியப்படலைல. அவர் திமுக கூட்டணிக்கு போக வேண்டிய நிலைமை தான் வந்துச்சே தவிர அவர் திமுகவாக ஒரு நாள் ஆக முடியல திரும்ப. அதனால் இது நடைமுறை சாத்தியங்கள் ரொம்ப குறைவான ஏரியா அது. சார், ஓகே சார். அந்த எதிர்கட்சி இல்லாதது அப்படின்றது ஒரு ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து அப்படின்ற பேசும்போது, ஸ்டாலின் அவர்கள் ஒரு மேடையில் சொல்லும்போது தமிழ்நாட்டில் எதிர்கட்சியே கிடையாது அப்படின்னு சொல்கிற விஷயத்தை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் உண்மையிலேயே எதிர்கட்சிங்கிறது ரொம்ப மோசமான நிலைமையில் தான் இருக்குது. ஏன்னா திமுக மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் அந்த இடத்தை கைப்பற்றக்கூடிய இடத்துக்கு அதிமுக வந்துடும். அதிமுக ஆட்சியின் மீது அதிருப்தி வருகிற போதெல்லாம் திமுக அந்த இடத்தை கைப்பற்றிடும். ஒரு நதிக்கு 2 கரைகளை போல தமிழ்நாட்டு அரசியலிலே மாறி மாறி, நீங்கள் நீச்சல் அடித்து இந்த கரைக்கு போனாலும் அது அந்த கரைக்கு போகணும். நடுவில் ஒன்று கிடையாது. இங்கே 3வது அணி என்று முயற்சி செய்தவர்கள் எல்லாம் மக்கள் நல கூட்டணி போல பல முயற்சிகளை முட்டி பார்த்தார்கள், எதுவுமே தேரலை. அதனால் இன்றைக்கு எதிர்கட்சி இல்லை என்பதற்கு என்னென்னா, எதிர்கட்சி இருக்கிறாங்க, எதிரிகளாக இருக்கிறார்களா உதிரிகளாக இருக்கிறார்களான்னு ஒரு கேள்வி இருக்கிறது. தனித்தனியாக இருக்கிறாங்க. தாவேகா திமுகவை தான் முழு நேரமாக திட்டுறாங்க. நாம் தமிழர் கட்சி திமுக திராவிடத்தையே மொத்தமாக பெரியாரையே விமர்சிக்கிறாங்க. பாஜகவுக்கு முழு நேர பணியே திமுகவை வீழ்த்துவது தான். அதிமுகவுக்கு முழு நேர வேலையே திமுக ஒரு தீய சக்தி தான். எல்லாருக்கும் திமுக எதிர்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒற்றை புள்ளியிலே எதிர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஒரு குடையின் கீழ் ஒன்று திரள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஜனநாயகத்தில் நீங்கள் உங்கள் கருத்துக்கு பெரும்பான்மை வலு சேர்த்தால்தான் அந்த கருத்து வலிமை பெறும். தனித்தனியாக ரெண்டு நீங்கள் கூவுறீங்க, ஒன்றுபடுவதற்கு சாத்தியம் இல்லை. தாவேகா நான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற கனவுல அவர் இருக்கார். அவர் எப்படி அதிமுக கூட்டணிக்கு போய் எடப்பாடிக்கு ஓட்டு போடுங்கன்னு அவர் எப்படி சொல்லுவார்? கண்டிப்பாக.
அதனால் எதிரி கட்சிகள் இருக்கிறார்கள், ஆனால் உதிரிகளாக இருக்கிறார்கள். அதனால் உதிரிகள் ஒன்று கூடி எதிரியை வீழ்த்த முடியாது. ஓகே சார். இப்போ வர்ற தேர்தலில் வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியோட திமுக எதிர்க்கிறது வந்து அவங்களுக்கு டஃப்பான ஒரு இது கொடுக்குமா, இல்லை அதிமுக விஜய் இவங்க 2 பேரும் கூட்டணிக்கு போயிட்டு திமுக வந்து எதிர்க்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டத்தை கொடுக்கும்? இல்லை, அப்படி ஒரு ஆசை பல பேருக்கு இருக்கிறது. அதிமுகவும் விஜயும் ஒன்றிணைந்து ஒரு பாஜகவை கலட்டி விட்டாவது ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னன்னா, முதல் கட்டமாக அதிமுக வந்து விஜயோட தான் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அப்போ அவர் வந்து என்ன சொன்னார்னா, 50-50 நான் வந்து இத்தனை தொகுதியில் போட்டிடுவேன், 234 தொகுதியில் நான் பாதி தொகுதி எனக்கு கொடுத்துருங்க, 110 கொடுங்க எனக்கு. இப்போ இந்த நிதிஷ்குமாரும் வந்து என்டிஏ கூட்டணியில் அப்படி தான், பாஜகவும் பீகார் தேர்தல் அப்படி தான் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு சீட்டை கேட்டு 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருக்கணும், 2.5 வருஷம் நான் முதலமைச்சராக இருக்கணும் பேச்சுவார்த்தை பண்ணோன்னே எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு, நான் என் பங்காளியவே பக்கத்தில் வச்சுக்க மாட்டேன், இவன் வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கேட்டால் பரவாயில்ல, முதலமைச்சராகவே 2.5 வருஷம் இருக்கணும்னுலாம் கோரிக்கை வைக்கிற போது அதோடு அவர் பாஜகவிட்ட போயிட்டார். இதுக்கு இவன் எவ்வளவோ மேலானவங்க, அதுக்கு அமித்ஷாவே மேல் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். இல்லை சார், இப்போ வந்து இந்த அதிமுக நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு கடைசி நேரத்தில் எப்படியா இருந்தாலும் எடப்பாடி வந்து நம்மளை ஒதுக்கி விட்டுட்டு விஜய் கூட போய் சேர்ந்துருவாருன்ற ஒரு பயமும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பேசப்படுது. அது பயம்லாம் கிடையாது. பாஜகவே செட்டிங் பண்ணி நீ போய் சேரு, அப்போ தான் தமிழ்நாட்டில் ஓட்டு கொடுக்கும், நம்ம மறுபடியும் ஆட்சியில் வந்து மறுபடியும் ஆதரிப்போம் நாங்கள் பின்னாடி இருந்து அப்படின்னு கூட சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவங்களால திமுக வெல்ல முடியாத சக்தியாக மாறி நிற்கிது. அதற்கு என்ன வியூகம் அமைக்க வேண்டும், திமுகவை வீழ்த்துவதற்கு என்ன வியூகம் அமைக்க வேண்டும்னா ஒரே ஒரு வியூகம் தான் இருக்குது, அதிமுகவை பலப்படுத்துவது தான். ஆனால் அதிமுக பலமாக இருக்கிறதானா பலவீனமாக இருக்குது. அப்போ இவர்களை வந்து பிரிந்து சென்றவர்களை, விலகி சென்றவர்களை, விலக்கப்பட்டவர்களை, வந்து புறக்கணிக்கப்பட்டவர்களை ஒரு கூரையின் கீழே ஒன்று கூட்ட முடியலை, ஒரு குடையின் கீழே திரட்ட முடியல. அப்போ பிரிந்து கிடக்கிற அதிமுக என்பது வலிமையற்ற அதிமுக தான். ஜெயலலிதா காலத்தில் 40க்கும் மேற்பட்ட சதவீத வாக்குகளை பெற்றவர்கள் 20%ங்கிறப்ப 50% கீழே போயிட்டாங்க. அப்போ இனி வந்து அவர்கள் வந்து கூட்டணி வலிமையை உருவாக்கணும்னா அவங்களும் விசிகா வந்துடும், வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்துடும், பண்ருட்டி வேல்முருகன் வந்துடுவார் அப்படின்னு பார்த்தாங்க. யாரும் வர்றது மாதிரி தெரில. ஏன்னா வேறு கூட்டணி வெல்லாது. பாஜகங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஒரு தேவையில்லாத ஆணி. அதனால் அதை வச்செல்லாம் ஒன்றும் அரசியல் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு தொடர்ந்து எதிராக இருக்கிறார்கள், எந்த நலத்திட்டங்களையும் செய்வதற்கு தடையாக இருக்கிறாங்க. ஆனால் பாஜகவை வைத்து கொண்டு படம் காட்டிலாம் தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்க முடியாது. மோடியே வந்து முச்சந்தியில் நின்று கத்தினாலும் சரி, இல்லை போய் முக்கடல் சங்கமிக்கிற கன்னியாகுமரியில் தியானம் இருந்தாலும் சரி, எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. அதனால் ஒரே வாய்ப்பு இருக்கிறது, அந்த வாய்ப்பு வந்து அதிமுக தாவேகா கூட்டணி தான். ஆனால் தன்னையே பெரும் தலைவராக கருதி கொண்டிருக்கிற விஜய்க்கு இருக்கக்கூடிய தலைக்கணம், அவர் கட்சிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய அகம்பாவம்லாம் இந்த கூட்டணியை அமைப்பதற்கு மிகப்பெரிய இடையூறாக தான் இருக்கும். தன்னை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டாக ஒத்துக்க மாட்டார் விஜய், நான் தான் ஹீரோன்னு சொல்லுவார். கண்டிப்பாக சார். ஏன்னா திரைப்படத்தில் இவ்வளோ தூரம் முன்னணியில் இருந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிறது வந்து 2 திராவிடத்துக்கு மாற்று அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப அதிமுகவோட கூட்டணி போகும்போது தமிழக அரசியலில் திரும்பவும் வந்து அவருடைய தனித்தன்மை கெட்டுவிடும், அவருடைய இமேஜ் டேமேஜ் ஆயிரும். அவருக்கு இருக்கிறதே பிம்ப அரசியல் தான். இந்த இமேஜ் அரசியலை வந்து அவர் டேமேஜ் பண்ணிட்டாருன்னா அவர் ஒரு சராசரி அரசியல்வாதி ஆயிடுவார். அது ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் அவர் வந்து முகத்தையெல்லாம் மறைச்சி வச்சுக்கிட்டு யாரையும் பார்க்காமலாம் சனிக்கிழமை வர்றேன்னாரு. 3 சனிக்கிழமை அவரால் தாண்ட முடியலை, அதுக்குள்ளேயே அவர் முச்சந்தியில் மாட்டிக்கிட்டார் அவர். அதனால் அரசியலிலே அவருக்கு வந்து அனுபவம் இல்லை, எப்படி எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டும் என்கிற வியூகம் இல்லை, அனுபவம் சார்ந்தவர்கள் யாரும் அருகிலும் இல்லை. அதனால் விஜயனுடைய அரசியல் என்பது வந்து ரொம்ப பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஓகே சார். இப்போ இந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க பின்புலத்தில் வந்து அண்ணாமலை இருக்கிறத கூட பேசப்படுது இல்லை சார்? ஏன்னா வந்து எடப்பாடி தலைமையாக வந்து அண்ணாமலை கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார். ஏன்னா நேரடியாக பேசி அவர் வந்து தற்கொலை அப்படிலாம் பேசணும்னா நம்மளும் கேட்டிருக்கோம். அவருடைய செயல்பாடு இந்த அதிமுக பிரச்சனையில் எப்படி சார் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு? இல்லை, அண்ணாமலை தனி கட்சி தொடங்குவதற்கான முயற்சியில் இருக்கார். அப்படி தனியாக கட்சி ஆரம்பித்தா அரசியலில் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த கேரளாவுக்கு அடிமாடு மாதிரி நீ பால் பிச்ச முடியாது, உழுக முடியாது, இந்த மாட்டை வச்சு ஒன்றுமே உழவு பார்க்க முடியாது, எந்த விவசாயம் பண்ண முடியாது அப்படிங்கிற இடத்துல இருக்கிற மாதிரி ஏறத்தாழ அரசியலில் அடிமாடுகளாக போயிட்டாங்க எல்லாருமே. விளக்கப்பட்டவர்கள் எல்லாருமே எந்த பயனற்றவர்களாக இருக்கிறாங்க. அதனால் அவங்களையெல்லாம் ஒருங்கிணைத்து விஜய் கூட ஒரு கூட்டணி காணலாமான்னு அண்ணாமலைக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. விஜய் கூட? ஆமாம், அது வேறு வழி இல்லை, யாராவது ஒருத்தரை காட்டணும்ல. நீங்கள் வெறுமனே ஓபிஎஸை காட்டி செங்கோட்டையனை காட்டினா அது அதிமுக தான் ஞாபகம் வருமே தவிர ஒரு தனியாக ஒரு கூட்டணி மாதிரி அதான் ஞாபகம் வராது. அதனால் இந்த முறை 4 முனை போட்டிக்கு தயாராக இருக்கிறாங்க எல்லாரும்.
திமுக அதிமுகக்குள்ளே தான் போட்டி, அதிகார போட்டி. அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொள்வதற்கான போட்டியாக நாம் தமிழர் கட்சி ஒரு பக்கமும் தாவேகா ஒரு பக்கமும் ஒரு கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது ஓட்டுகளை பிரிக்கிறதுக்கான கூட்டணி தானே தவிர அது அதிகாரத்தை நோக்கி நகருகிற கூட்டணி அல்ல. இருக்கிற ஓட்டை பிரித்து காட்டலாம், எத்தனை பர்சன்டேஜ் பாரு. ஏன்னா போன சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் 3% தான் வித்தியாசம். வெறும் 15 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக திமுகவுக்கு வாக்களிச்சிட்டான். அவ்வளோதான் ஆளுங்கட்சி இது திமுக. அந்த 15 லட்சம் ஓட்டை பிரிக்கிற வேலையை சீமான் போய் மைனாரிட்டியாக போய் பார்த்து, கிறிஸ்டின் முஸ்லீமாக பார்த்து, திராவிடம் உனக்கு என்ன செஞ்சிச்சு அப்படின்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அவர் ஓட்டை பிரிக்க பார்க்குறாரு. அதே வேலையை தான் விஜய் இன்னும் கொஞ்சம் பிரமாண்டமாக செய்கிறாரு. ஓட்டை பிரித்து கொடுக்குற வேலை தான். அதிகாரத்துக்கு போய் மைய மண்டபத்தில் அமருகிற வேலை கிடையாது. யாரையாவது அதிகாரத்துக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு அழிவு சக்தியாக தான் இவர்கள் தேர்தலில் நிற்பாங்க, ஓட்டை பிரிப்பாங்க. சார், இப்போ 2026 தேர்தலில் திமுகவுடைய அந்த கூட்டணி பலம் எப்படி சார் இருக்குது? அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? 26 கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பு எப்போ நிகழும்னா, இதை விட வலிமையாக இன்னொரு கூட்டணி இருக்கிறது, அதிமுக ரொம்ப வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தால் கூட்டணி மாறுவாங்க. அப்படி ஒரு நிலைமை இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியுது. அதனால் ஒரு சட்டமன்ற தேர்தலில் தோற்று போனால் அடுத்த 5 ஆண்டு காலத்துக்கு வனவாசத்தை அனுபவிக்கணும். அந்த இடத்துக்கு திருமாவளவனோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வேல்முருகனோ யாருமே தயாராக இல்லை. எதுக்கு ஒரு 5 வருஷத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இந்த கட்சியோட சண்டையும் போட்டுக்கலாம், கருத்து முரண்பாட்டையும் தெரிவிக்கலாம், எதிர்த்து போராட்டமும் பண்ணிக்கலாம், கூட்டணியிலையும் இருந்துக்கலாம். 2 சௌரியமும் இருக்குது. எதிர்கட்சியாகவும் இருந்துக்கலாம், ஆளுங்கட்சியோடய இருந்துக்கலாம். தேவைப்படும் போது ஆளுங்கட்சி ஆதரிக்கலாம், அந்த கட்சி தேவைப்படாதோடு விமர்சிக்கலாம். 2 வாய்ப்பும் ஒரே இடத்துல கிடைக்கிது. அதனால் ஒரே ஹீரோ வந்து வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடிக்கிற மாதிரி டுவெல் கேரக்டர் நடிக்கிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. தோற்று போகிற அணியில் டைட்டானிக் கப்பல் மாதிரி மூழ்கிட்டு இருக்கு அதிமுக. மூழ்கிற கப்பலில் எதுக்கு நம்ம பயணம் பண்ணணும்? மூட்டை முடிச்சோட இறங்கத்தான் பார்க்குறாங்க எல்லாருமே. நீங்கள் ஓபிஎஸ் அணி கரை சேரும்னா எதுக்கு மனோஜ் பாண்டியன் திமுக வர்றாரு? யாருமே இங்கே இருக்க விருப்பம் இல்லை. இந்த முறை வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக இப்போ படுதோல்வி அடைந்துச்சுன்னா எடப்பாடிக்கு எதிராக பெரிய கலகம் அதிமுக. ஆமாம், ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் தொடர் தோல்வியில் தானே 10 தோல்வி பழனிசாமின்னு பாராட்டுறாங்க பங்காளி எல்லாம் சேர்ந்தவருக்கு. 11 தோல்வி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாவார் அவர். கட்சி வந்து மறுகட்டமைப்புக்கு தான் தயாராகும். அந்த சீனை எதிர்பார்த்து தான், அப்படி ஒரு சூழலை எதிர்பார்த்து தான் டிடிவி தினகரன்லாம் காத்திருக்கிறாரே தவிர அவருக்கு வந்து அதிமுக வீழ்த்தி அவருக்கு என்ன ஆகுது, திமுக வந்து அவருக்கு என்ன ஆகுது? ரெண்டுமே அவருக்கு நேரடி பயன்பாட்டுக்குரியது அல்ல. ஓகே சார், கண்டிப்பாக ஒன்றும் தேர்தலுக்கு ஒன்றும் மாதங்கள் இருக்குது, காலம் சரியான விடயம் சார். அது எப்படி கொடுக்குறது நம்ம கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கணும் சார். உங்களுடைய தொடர் வேலைகளுக்கு மத்தியில் எங்கள் நிலையத்திற்கு வந்து இப்படி ஒரு நேர்காணல் கொடுத்தது சார். மீண்டும் மற்றொரு காலத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கோரமணன்.